ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இந்த கேம் ப்ளே வீடியோவில் நம்ம ஆர்க் சர்வைவலில் புது பேஸ் கட்ட போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் வச்சு நான் டைரெக்டாக நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸு செஞ்சுட்டேன். இப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸு. இதை வச்சு நம்ம வீடு கட்ட போகிறோம். முதல்ல நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுப்போம், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியும். ஃபவுண்டேஷனோட சேர்த்து வேறு ஏதாச்சும் எடுக்கலாம். வேறு என்ன எடுத்து உள்ள வைக்கலாம்? இப்போ நம்ம வீடு மட்டும் முழுசாக கட்ட போகிறதில்ல, அதோடு சேர்த்து வீட்டுக்குள்ளே இருக்க இன்டீரியரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம், அதை வீடு கட்டுறதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்போவே கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். முதல்ல நம்ம வீடு 2 செக்ஷனாக இருக்கும். 3/2 ஒரு செக்ஷன், இதுதான் அந்த 3/2 செக்ஷன். அடுத்தது 4/4 இன்னொரு செக்ஷன் இந்த இடத்துல வரும். அதாவது 2/2 நம்மளுக்கு மொத்தம் 4 ஃபவுண்டேஷன் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வரும். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல 2 ஃபவுண்டேஷன் வரும். இது தேட்ச் ஃபவுண்டேஷனு. அப்புறம் இங்கே ஒரு 4/4 ஃபவுண்டேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போது நம்ம இந்த 2 மெட்டீரியலும் வேலை முடிஞ்சுது. வுட் அண்ட் தேட்ச் ஃபவுண்டேஷனோட வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம டோர் ஃப்ரேமும் வாலும் கையில் எடுத்துக்கலாம். 22 வாலு, அதுக்கப்புறம் டோர் ஃப்ரேம் 2 டோரு. ஓகே, நம்ம டோர் ஃப்ரேமெல்லாம் கடைசியாக ப்ளேஸ் பண்ணலாம். முதல்ல இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ப்ளேஸ் ஆகல, கடைசியாக ப்ளேஸ் பண்ணிப்போங்க. இதுதான் நம்ம அப்புறம் ப்ளேஸ் ஆகும். இப்போது இதோ இந்த சைடு தான் நம்ம என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் இதை வச்சுருக்கலாம். ப்ளேஸ் ஆயிட்டோடா. ஓகே, இப்போது 4/4 ரூமுக்கு இந்த இடம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு இந்த இடம் ஓப்பனாக இருக்கும் கைஸ். எங்களாம் இப்படி போயிட்டு வர மாதிரி. இந்த ஒரு குட்டி பால்கனி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக டோர் ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ திரும்ப பேக் டு வால்ஸ். இந்த 6/6 ரூமுக்கு வாலை ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு வாலு, இந்த பக்கம் ஒரு வாலு. இந்த ஃபோர்ஜ் நம்ம முன்னாடியே வச்சுட்டோம், அதனால் இந்த இடத்துல வால் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வெளியே போய் ப்ளேஸ் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? ஓ ஷிட், இப்படி ப்ளேஸ் ஆகலை. சரி கைஸ், அப்போ நம்ம இதை உடச்சிட்டு திரும்ப இந்த இடத்துல அதை கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசியாக பண்ணுவோம். ஓகே, 22 பத்துமான்னு தெரியல, நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இருக்கும். இந்த இடத்துல அந்த தேட்ச் ஃபவுண்டேஷனில் இருக்காமல் வுட்டு ஃபவுண்டேஷனில் கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும். அதே டைமில் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக வரும், 2 பிக்சல் 3 பிக்சல்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல டிவிஷன் போடணும். தப்பாக வச்சுட்டேன். வால் அந்த பக்கம் பார்த்து போகணும். ஹை கிராஃபிக்ஸ் கேம்னால் லாக் ஆக தான் கைஸ் செய்யும். ப்ளேஸ் பண்ணது எடுக்க முடியல. எடுத்துட்டேன். இதை திரும்ப அந்த பக்கம் இப்படி கொண்டு அந்த பக்கம் திருப்பி வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை இங்கே கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் திருப்பி. இப்போ நம்ம கையில் 10 வால் இருக்குதா?
இந்த இடத்துல டோர் ஃப்ரேம் வச்சா நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டோர் ஃப்ரேம் வச்சிடலாம். ஆனால் டோர் ஃப்ரேம் இந்த பக்கம் திரும்பி இந்த ரூமுக்கு கவராகி அந்த பக்கம் அந்த வுட்டு வர மாதிரி இப்படி வச்சிடணும். இன்னும் அந்த 10 டோர் இதுக்கு பார்த்தீங்களா, இது எங்கே யூஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓ எஸ், இந்த இடத்துல இன்னொரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வாலெல்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செவரை வச்சுட்டு அப்புறம் நம்ம திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதை ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருந்ததை லூட் எடுத்துடலாம். அந்த ஃபோர்ஜ் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஃபோர்ஜ் வந்து இப்படி போய் இந்த செவுத்தோரத்தில் ஒட்டிக்கலாம். அப்படியே பின்னாடி நோந்தோம்னா கொஞ்சம் இப்படி திருப்பி இந்த இடத்துல ஃபோர்ஜ் வச்சா கரெக்டாக இருக்கும். திறந்து இதுக்குள்ளே இருக்க ஃபியூவலு அப்புறம் 20 மெட்டல் வச்சுக்கிறேன். அது வந்து உருக்குனது இப்போ தான் உள்ளே போகாதா. இதுக்கு அப்புறமேட்டு ரூஃபெல்லாம் கட்ட ஆரம்பிக்கணும். இந்த 7 சுவரை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். 7 சுவர் உள்ளே போய்கிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இந்த 3 ரூஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுக்கணுமா? பெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோட்ரு எடுத்துக்கலாம். இது 3 கையில் வச்சுட்டு இப்போது இதெல்லாம் வெளியே தள்ளிடலாம். ஓகே கைஸ், வீட்டுக்குள்ளே வரோமா, வந்தோடனே இந்த இடத்துல பெட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்ல ப்ளேஸ் ஆகுது பார்க்கலாம். ப்ளேஸ் ஆகுது. ஓகே, அப்படியே முன்னாடி தள்ளி வச்சுட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி திருப்பலாம். ஓகே கைஸ், பர்ஃபெக்ட். இது ப்ளேஸ் பண்ணிட்டோமா. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒர்க் பென்ச் அதெல்லாம் வச்சிடலாம். இந்த கார்னரில் இந்த மோட்டர் பிஸ்டல். ஓகே, இப்போ நம்ம ரூஃப் டிசைன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ண போகிறோம். ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. இது இப்படி ஒன்று வச்சுட்டு அடுத்த ரூஃப் எடுத்து இந்த பக்கம் ஒன்று வச்சுருங்க. ஓகே, இப்போ இது இப்படி வந்துருச்சா. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இந்த பக்கம் இப்படி ஒரு ரூஃபு, அப்புறம் இந்த பக்கத்துக்கு ஒரு ரூஃப் மாற்றி மாற்றி. ஷிட். அப்புறம் கடைசியாக இது எப்படி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம போய் தேட்ச் ரூஃப் எடுத்துகிட்டு வந்து போடலாம். நம்ம ஏன் தேட்ச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அத்தனை விட்டு வெட்ட முடியல, இது ஒன்று. அதுக்கப்புறம் தேட்ச் போட்டால் கூலிங்காக இருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்மளே சொல்கிறது தான் கூலிங்காக இருக்கணும். யார் வந்து உட்காந்தா பார்க்க போகிறீங்க நீங்கள்? இல்லை மேலே போயிட்டு குழுகுலுன்னு ரூஃப் போடலாம். என்னோட அது ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது ஒன்று. ஓகே, இன்னொன்று வச்சாச்சு. நம்ம இந்த கதவு சந்துக்குள்ளே போயிட்டு அடுத்தது வைக்கலாம். உள்ளே ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்த பக்கம் ஒன்று, அப்படியே இந்த பக்கம் ஒன்று. நைஸ். இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வேறு மாதிரி ரூஃப் போட போகிறோம். இந்த டபுள் ரூஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரூஃப் போட போகிறோம். இந்த பக்கம் இந்த பக்கம் ப்ளேஸ் ஆகிடு. ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.
பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். வந்துரு ஷிட். ஓகே, அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் போட்டோம்னா ஹோப்ஃபுல்லி அந்த ரூஃபும் இந்த ரூஃபும் கரெக்டாக வந்துரு. வழக்கம் போல் எக்ஸ்ட்ராவே ரூஃப் செஞ்சிட்டோம். எக்ஸ்ட்ரா செவர் செஞ்ச மாதிரி எக்ஸ்ட்ரா ரூஃப் ப்ளீஸ். இப்போ நம்ம வெளியே போய் இந்த டபுள் ரூஃப் கான்செப்ட் கரெக்டாக வந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வீடு நல்லா தான் இருக்கும். கரெக்டாக தண்ணி தக்க மாட்டேங்குது. கடலில் குதிச்சு தண்ணி குடிச்சாச்சு. இந்த கல் மேலே ஏறி ரூஃப் எப்படி வந்துருக்குதுன்னு செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், நல்லா வந்துருக்குதா கைஸ்? அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடு. செமையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த வுட்டன் ரேம்ப் எடுக்கணும். அப்புறம் இந்த ரெயிலிங் எடுத்துக்கலாம். அப்படியே கையோட டோரும் ப்ளேஸ் பண்ணிடலாமே. வேலை செய்யும் போது பண்ணிட்டோம்னா அப்புறம் அடுத்த வாட்டி செய்யும் போது ஈஸியாக இருக்கும்ல. இந்த இடத்துல ஒரு டோர் போட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு டோர். பர்ஃபெக்ட். இப்போ இந்த வுட்டன் ரேம்ப் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஒரு ரேம்ப். ஓகே. இப்போ இந்த ரெயிலிங் இருக்குது பார்த்தீங்களா? ரெயிலிங் எதுக்குன்னா இங்கே ஒன்று, இதில் கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு ரெயிலிங் வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு குட்டி டைனோசர் பென் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இங்கே ஒன்று போட்டுடலாம். ஆக்சுவலி இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லாவே பெருசாக இருக்குது. இது இன்னொன்று செய்யணும். அது இப்போ போய் செஞ்சிடலாம், பிரச்சனையே இல்லை. இங்கே ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரேம்ப். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? எஸ், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரூஃப் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரூஃப் கனெக்ஷன் போட்டுடலாம். ஸோ தெரியாமல் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேனே. சீக்கிரம் உள்ளே போய் எடுக்கணும் அதை, இல்லைனா அது அங்கேயே ப்ளேஸ் ஆகிடும். இந்த இடத்துல இப்படி ஓப்பனாக வச்சுக்கலாம். அது நல்லா தான் இருக்குது. ஓ மை காட், இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங். ஓகே, கையில் திரும்ப எடுத்தாச்சு நம்ம ரூஃபை. இன்னும் கொஞ்சம் ரூஃப் தேவைப்படுதுன்னு அதை மட்டும் போய் திரும்ப நம்மளோட கலெக்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒம்பது ரூஃப் இருக்குது. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ராப்டர் இருக்கான ஃப்ரெண்ட்ஸ், ராப்டர் போன வீடியோவில் பிடிச்சிருந்தோம்ல, அவனுக்கு ஒரு பேர் வச்சாச்சு, க்ரீன். ப்ளூ கலர் வந்தால் ப்ளூன்னு வச்சுருப்பேன், க்ரீன் கலரில் வந்தாட்டி க்ரீன்னு வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு லெவலப் ஆகிருக்குது. ஹெல்த்துக்கு போடலாம். ஹெல்த் ஒரு 400 வந்ததுக்கப்புறம் மெலி டேமேஜ் ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட என்ன 10 இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி பக்கம் வந்து கீழே வந்துட்டேனே, ஸ்கில் இஷ்யூஸ். இங்கே ஒன்று ப்ளேஸ் ஆகலை. ப்ளேஸ் ஓகே. இப்போ இந்த பக்கம் ஒன்று ப்ளேஸ் ஆயிரு. கன்ஃபியூஸ். இங்கே வந்துட்டு அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துக்கலாம். நம்ம டைனோஸ்க்கு இதே போதும்ல கைஸ். நம்ம க்ரீன் நிற்பான், அப்புறம் யாரும் நிற்க மாட்டாங்க இதுக்குள்ளே. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ உள்ளே போய் அந்த சின்ன கரெக்ஷனை மட்டும் கரெக்ட் பண்ணிடலாம். எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இப்படி போட்டாலே கரெக்டாகிடுது. சூப்பர். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீட்டில் ஓட்டை இல்லை.
இப்போ இங்கே வந்து பார்த்தா இங்கே தேவையில்லை கைஸ், இங்கே நல்லா தான் நீட்டாக தான் இருக்குது. கதவை நீக்கிட்டு இது இருக்க ஸ்டோரேஜெலாம் எடுத்துக்கலாம். செஸ்ட் எடுக்கணும், இது எடுக்கணும், பால் எடுத்து வச்சுப்போம் கையில். அப்புறம் இதை உடச்சி இதை திரும்ப கிராஃப்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். நம்மளோட லார்ஜ் செஸ்ட் ரெண்டும் மினி ஸ்டோரேஜ் ரெண்டுத்தையும் எடுத்து ஹார்ட் பேரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வீட்டு கதவை திறந்து உள்ளே எட்டி குதிச்சு, ஒரு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம தலை மேட்டிலே வைக்கணும். இதில் வந்து வெப்பன்ஸு, ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளோட வீட்டோட அடுத்த பார்ட்டுக்குள்ளே போய் இந்த இடத்துல வைக்கலாமா? இங்கே வைக்கலாம் கைஸ். அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இங்கே ஒரு ஸ்டோரேஜு, அப்படியே இதுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கடைசி ஒன்று நம்ம இப்படி திரும்பி ஒரு எல் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஈஸி ஃபார் ஆக்சஸ். ஓகே, இன்னொரு ஷார்ட் செஸ்ட்டை நேராக வெளியே கொண்டு போய் வைக்கணும். நம்ம டைனோசர்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு, அது போடுற முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சிடலாம் ஒன்று. ஓகே கைஸ், அவ்வளோதான். வீட்டோட இன்டீரியரும் முடிச்சுது. இப்போ வந்து நம்மளோட இது வந்து பேஸோட ஒர்க்கிங் ஸ்டேஷன், அது வந்து ரெஸ்ட் ஏரியா. ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த செஸ்ட்டுக்குள்ளே நம்மளோட இதெல்லாம் வச்சிடலாம், ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த செஸ்ட்டு ஃபுட்டு, பெரிஸ், எக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு. இந்த செஸ்ட்டில் வந்து வுட்டு, ஸ்டோன் அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஹார்ட் பாரில் வெப்பன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசிக்குதுன்னு கேட்குறக்குள்ள நம்மளே ஒரு முட்டையை சாப்பிட்றலாம். டோட முட்டை சாப்பிடுங்கோ, தெம்பா இருங்கோ. இப்போ நம்ம பழைய வீட்டில் போய் அங்கே இருக்க வுட்டு, தேய்ச்சி, ஃபைபர்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். மோஸ்ட்லி அடுத்த வீடியோவில் நம்ம க்ரீன் மேலே ஏறி ரைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒன்று ஓப்பன் பண்ண முடியல, கடுப்பேற்றுது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை காமிக்க மறந்துட்டேன். இது நம்ம செல்லக்குட்டி. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வாட்டரு. வாட்டர் தூக்கி இப்படி கழுத்தில் வச்சுப்போம். நான் வெளியே போய் தேர்ட் பர்சன் போட்டு காமிக்க இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க வுட்டு, தேட்ச், ஃபைபர், இது, அதுக்கப்புறம் லெதர், ஸ்டோனு. இன்னும் இது எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பத்துமா? அதான் தாராளமாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவ்வளோ வெயிட் தூக்குவோம். ஓகே, இதுக்கு மேலே எடுத்தோம்னா ஸ்லோ ஆகிடுவேன். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ரிசோர்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, தேர்டு பர்சன் போய் காமிக்கிறேன் வாட்டர் எப்படி உட்காந்துட்டுருக்குன்னு. ஷிட், இன்வென்ட்ரி யாரா ஓப்பன் பண்ண சொன்னால் தேர்டு பர்சன் போடா. பார்த்திங்களா, இது இந்த மாதிரி கழுத்தில் ஏறி உட்காந்துச்சுன்னா நம்மளுக்கு குளிராது. இதை வச்சு ஸ்னோ பயம்லாம் சர்வை பண்ணலாம். இதை கொண்டு போய் நம்மளோட டைனோ செக்ஷன் இருக்குல்ல பின்னாடி, அதில் போட்டுடலாம்.
அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ இதை மட்டும் தேட்சில் போட்டிங்கன்னு. அதுக்கு காரணம் டைனோசர் உட்காரும் போது குழு குழுன்னு இருக்கணும்ல, அதனால தேட்சில் போட்டேன். வாட்டர் கீழே போட்டுடலாம். அப்புறம் ஃபஸ்ட் பர்சன் வியூக்கு போயிட்டு ஸ்டோரேஜ் வேலையை ஆரம்பிக்கலாம். நம்மளோட கிராஃப்டிங் செக்ஷனாக ஸ்டேஷனாக மறந்துடுச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த பக்கம் இந்த செஸ்ட்டை வந்து நம்மளோட ரிசோர்ஸ் செஸ்ட்டாக வச்சுக்கலாம். முன்னாடி ஸ்மித்திங் டேபிள் செய்யணும். அதுக்கு சூப்பர், இந்த வேலையில் செஞ்சிடலாம் ஸ்மித்திங் டேபிளையும். இந்த வீடியோ தான் 20 மினிட்ஸ் போயிட்டுருக்குது. எப்படியாச்சும் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னே நம்ம ரெஸ்டிங் ஏரியா, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா ஒர்க்கிங் ஏரியா, அங்கே ஃபோர்த்து, அதுக்கப்புறம் ஸ்மித்தி எல்லாம் போட்டுட்டேன். இதுதான் ரெடி பண்ணுறதுக்கு லேட்டாச்சு. ரெடி பண்ணி அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே இந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து ரெஸ்ட் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே போனோம்னா அப்படியே லெஃப்ட் சைடில் நம்ம டைனோசர் பெண்ணு உள்ள ஓட்டர் மட்டும் உட்காந்துட்ருப்பான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சும்மா 2 பில்லர் கையில் இருந்துச்சா, வச்சுடுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு வச்சது. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என் கையில் பார்த்திங்களா மெட்டல் டூல் செஞ்சுட்டேன். மெட்டல் ஆக்ஸ், மெட்டல் பிக்ஆக்ஸ், அப்புறம் மெட்டல் கிராஸ்போ. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்னோவுக்கு போய் டைருல்ஃபு இல்லைனா ட்ரைசெரோஸ்டாப்ஸ்னு டேம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. பாய்.